வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் நாம் பேட்டரி செட்டிங்ஸ் 3 விதமான பேட்டரி நாம் இதுக்கு லோடு பண்ணலாம். 3 விதமான பேட்டரியை நாம் யூஸ் பண்ண முடியும். உதாரணமாக லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி, இதெல்லாம் இருக்குது. இப்போது இது பார்த்திங்கன்னா இது ஒரு லெட் ஆசிட் பேட்டரி. இது ஒரு லெட் ஆசிட் பேட்டரி 12 வோல்ட் 7 ஆம்பியர். இப்போது இது பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இல்லை லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் இதெல்லாம் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே அவைலபிளாக இருக்குது. லித்தியம் செல் வேணும்னா அதுவும் இருக்குது. இது ஃபெரோபாஸ்பேட் செல் இருக்குது. ஓகே, இந்த செல்லை உபயோகப்படுத்தி நாம் பேட்ரி மேக் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு. அப்படி இந்த பேட்டரி மேக் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு தொந்தரவு இருக்காது. அப்படி ஒரு பேட்டரி. ஓகேவா? தென் நல்ல எஃபிஷியன்சி இருக்கக்கூடியது இந்த மாதிரி லித்தியம் செல். இதை இணைச்சா 1க்கு மேலே இருந்த பேட்டரி. இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான ஆம்பியர், நமக்கு தேவையான வோல்ட் நம்ம டிசைன் பண்ண முடியும். நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸில் செல்ஸ் இன் சீரியஸ் பேரலல் இதிலெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கம்பர்ஸ் தான் அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, அப்போது லித்தியம் பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட், லெட் ஆசிட் பேட்டரி இதெல்லாம் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த கண்ட்ரோலரில். சரி, அப்படி கண்ட்ரோலில் யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாறுதல்னா, இந்த கண்ட்ரோலில் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ லெட் ஆசிட் பேட்டரினா எவ்வளோ மேக்ஸிமம் மோட்டில் கட் ஆஃப் ஆகணும், ஓவர் சார்ஜ் ஆகக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி ஒருவேளை லோடு கொடுத்து ஒர்க் பண்ணும்பொழுது ஓவர் டிஸ்சார்ஜ் ஆகிடக்கூடாது. டீப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த பேட்டரியை உயிர் கொடுக்கறது கஷ்டம். அது பர்டிகுலராக லெட் ஆசிட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரிக்கவர் பண்ண முடியாது. அதனால் பர்டிகுலர் வோல்டேஜில் கட் ஆஃப் பண்ணிடணும். ஓவர் வோல்ட்லேயும் கட் ஆஃப் பண்ணிடணும், டீப் டிஸ்சார்ஜ்லேயும் கட் பண்ணணும். இதெல்லாம் இந்த கண்ட்ரோலரில் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த லோடு இருக்கு இல்லையா, இந்த பட்டன் அமுத்தினா லோடுக்கு சப்ளை போகும்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் லோடு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன், பாருங்கள் லோடு ஒர்க் பண்ணும். பவர்ஃபுல்லாக இருக்கும். 10 எல்இடி குரூப் ஆஃப் எல்இடிஸ், இப்போ தான் 10 பல்ப் ஒர்க் பண்ணலாம். இந்த பல்ப் இந்த ஸ்டிப்பில் இருக்கிறத நீங்கள் தனித்தனியாக பிரித்து வால்லையோ இல்லை மேலே ரூப்லேயோ வேறு உங்களுக்கு எங்கே ரிக்யர்மெண்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் இதை ஸ்டிக் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒயர் கனெக்ட் மட்டும் பண்ணலாம். 10 பல்ப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நியர்லி 100 வாட்ஸ் லோடு யூஸ் பண்ணலாம். ஓகே, குறைவாக யூஸ் பண்ணால் பேட்டரியோட பேக்கப் ரொம்ப நாளைக்கு வரும், ரொம்ப நேரத்துக்கு வரும். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். எங்களுடைய ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சரி, படிப்பே இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். எலக்ட்ரானிக்ஸை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆன்லைன் ட்ரைனிங் மூலிமா படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், பணம் மிச்சமாகும். அதே நேரத்தில் வருங்காலத்தில் இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலையும் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். நமக்கு தேவை யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுக்கணும் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக. அதைத்தான் இந்த சேனல் ஆன்லைன் ட்ரைனிங்களும் கொடுத்துட்ருக்கோம். டே பை டே என்ன பண்ணுறோம், ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் வேணாலும் எங்கிட்ட வாங்கிக்கலாம். சோலார் பேனல், சோலார் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும், ஒர்க் ஷாப் மெட்டீரியல் வேணும், எல்லாமே அவைலபிள் இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகே, சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு இலவசமாக கிடைக்கக்கூடியது, வாழ்நாள் முழுக்க கிடைக்கக்கூடியது. ஓகேவா? நமக்கே தெரியும் ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டில் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, வீட்டுக்கு எவ்வளவு, இண்டஸ்ட்ரியல்லேருந்து எவ்வளவு அப்படின்லாம் சார்ஜஸ்லாம் இருக்குது, கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீடும் ஒரு சோலார் வீடாக மாறணும், உங்கள் வீடும் ஒரு சோலார் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேனல், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல், ஒருவேளை இந்த கண்ட்ரோல் வாங்க முடியலைன்னா கூட இது காஸ்ட் அரௌண்ட் 650, 750 இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி கண்ட்ரோல் வாங்கிக்கலாம்.
இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த அலைன்மெண்ட்டு செட்டிங்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், யார் வேணால் கொடுத்துக்கலாம். இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இது வந்து 350 ரூபா வரும், 350 ரூபா. இது 750 வரும். இன்னும் இதில் விலை ஜாஸ்தி இருக்குது, இது ஆம்பியரை பொறுத்து. இது வந்து 20 ஆம்பியர், இதில் 10 ஆம்பியர் இருக்குது, 30 ஆம்பியர் இருக்குது. அதை எப்படி செலக்ட் பண்ணது கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். எனிகோ இப்போது இந்த ஒரு சோலார் சிஸ்டம் அமைக்கணும்னா நீங்கள் முதல்ல ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் பண்ணணும். ஒரு பேனலில் சொல்லியிருக்கேன், ஒரு ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக பாருங்கள். இந்த பேனல் வந்து 350 தான், 350, ஜஸ்ட்டு 350. அப்புறம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. அப் டு 3500 வரைக்கும் பேனல் இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் பேட்டரி நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வேணாலும் அதுவும் வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்குது. ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் அதில் ஒரு சிம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா இதை பற்றி எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கும். இது வந்து கன்வெர்ட்டர், இன்வெர்ட்டர். 12 வோல்ட் டிசியை கொடுத்தோம்னா இது 230 வோல்ட் ஏசியாக மாற்றி கொடுக்கும். இது 390 ரூபா வரும். 2 சாக்கெட் இருக்கிறனால 2 லோடு அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். 150 வாட்ஸ் இருக்கும். 150 வாட்ஸ்னால் அதுக்குள்ளே 100 வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எல்இடி டிவி கூட நீங்கள் கனெக்ட் கொடுக்க முடியும். ஓகே, இப்போது இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 3 விதமான பேட்ரி ஆட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த 3 விதமான பேட்ரி எதுன்னு பேட்ரி உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பேட்டரிக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்கும், ஒரு டீப் சிர்ஜார்ஜுக்கு ஒரு வோல்ட் இருக்கும், லோடுக்கு எவ்வளோ வோல்ட்டு போகணும் அப்படிங்கிற டிசைன்லாம் இதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. வேணும்னா நாம் என்ன பண்ணலாம், அந்த ப்ரோக்ராமிங்கை மாற்றிக்கலாம், மாற்ற முடியும். அது எப்படி, அதுதான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். என்ன வீடியோ அப்படின்னு கேட்டால் டஸ்க் டான் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம். சன்ரைஸ் சன்செட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த கண்ட்ரோல் இருக்குது. அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம வீட்டில் தொடர்ந்து 1 வீக் வீட்டில் வெளியூர் போகிறோன்னு வச்சுங்களேன். அப்போ வீட்டில் யாராவது இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா லைட் எரியணும் இல்லையா? அப்போ இதை செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா நைட்டான லைட் எரியும், காலையில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. அப்போது இந்த சோலார் கண்ட்ரோல் அவசியம் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பேனல்லேருந்து வர வோல்ட்டில் டபுளாக வரும். 12 வோல்ட் பேனல்னால் 20 வோல்ட்டுக்கு மேலே வரும் இல்லையா? இந்த செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ளே 12 வோல்ட்டா 24 வோல்ட்டா ரெண்டுக்கும் ஒரே யூனிட் தான். அதனால் ஃபஸ்ட்டு பேட்டரியை தான் கனெக்ட் பண்ணணும். பேட்டரி கனெக்ட் பண்ணணுன்னா பேட்டரி வோல்ட்டை வச்சு இது புரிஞ்சுக்கும், சிங்க்ரனைஸ் ஆகிக்கும் செட்டிங்ஸ் எல்லாமே. ஓகேவா? 12 வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் ஆகிக்கும். ஒரு வேளை நீங்கள் பேனல் 24 வோல்ட் பேனல் கொடுக்குறதா இருந்தால் இல்லையா, அப்போ மாறும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், பேட்ரி கொடுத்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் சிங்க்ரனைஸ் ஆகிக்கும். சரி, இப்போ சர்க்யூட்டில் பார்க்கலாம். இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்ச் அமுத்தினா அவுட்புட் வோல்ட் வரும்னு சொல்லியிருக்கேன். நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரு சோலார் வெளியே அவுட்டரில் இருக்குது. நான் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு பாருங்கள். இந்த இடத்துல பேனல்லேருந்து இண்டிகேட்டர் போட்டுட்ருக்கு. நான் வேணா ப்ரெஸ் பண்ணேன்னா லைட் எரியும். இதுதான் வந்து செட்டிங்ஸ். இது சோலார் இன்புட் ப்ளஸ் மைனஸ், பேட்ரி இன்புட் ப்ளஸ் மைனஸ், லோடு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஒர்க் செட்டில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நான் அதுக்கு ஒரு படம் கூட காமிச்சிருந்தேன் உங்களுக்கு, ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து யூனிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பேனலுக்கு, பேட்டரிக்கு, இது லோடுக்கு. ஓகே, இந்த பேட்டரியில் இருந்து தான் சோலார் இன்வெர்ட்டர் கொடுக்குறதா இருந்தால் இது யூஸ் பண்ணணும். இதை பற்றிய வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோ வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வரும். 1000 வாட்ஸு, 2000 வாட்ஸு, 3000 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே, அது நான் பேனல் கொடுக்குற கெப்பாசிட்டியை பொறுத்து. வருங்காலத்தில் கம்பல்சரி எல்லாமே இந்த சோலார் பேனல் டெபெண்டாக தான் வரப்போகும். சோலார் பேட்டரி ரெண்டையுமே பிரிக்க முடியாது. ஸோ இது சம்மந்தப்பட்ட நாலேஜை ஒரு பாமர மக்களும் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு ரூரல் பிளேஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் படிப்பில்லைனா கூட புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த சேனலுடைய நோக்கம். இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்ச்சி உலகம் எங்கும் போகணும். நீங்கள் எல்லாருமே கம்ப்ளீட்டாக இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட சோலார் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு தான், உங்களுக்காக தான் இந்த வீடியோ, உங்களுக்காக தான் இந்த சேனல். ஓகேங்களா? சரி, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகே, இப்போது
இது ஒரு யூனிட் வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே, இதுதான் டீட்டெயில்ஸ். அப்போது 3 விதமான பேட்டரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஓகே, நான் சார்ஜர் வேணால் இது கட் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கட் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜர் கட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பேட்ரி மட்டும் இருக்குது. இப்போ என்ன காமிக்குது? 13.3 வோல்ட் காமிக்குது. நம்ம அவுட்புட்டில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாமா? மல்டிமீட்டரில் ஒரு 20 வோல்ட் டிசி ரேஞ்சு செட் பண்ணிட்டேன். பேட்டரியோட பெர்சன்ட் வோல்ட் எவ்வளோ வோல்ட் வருது நான் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா? இந்த வெளிச்சத்தில் எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ அவுட்புட் வந்துட்டுருக்கு 11.2 இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? 11.2 11.3 ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. ஓகே, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதில் இந்த ப்ரெஷ் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டு இதுதான் வந்து மெனு. இதை ப்ரெஷ் பண்ணோம்னா என்னென்ன காமிக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போது நான் லெட் ஆசிட் பேட்டரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து லெட் ஆசிட் பேட்டரிக்கு உண்டான செட்டிங்ஸ் இருக்கணும். நான் ஜஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் போஸ் 14.4ன்னு காமிக்குது. ஓகேவா? இதான் லெட் ஆசிட் பேட்டரினுடைய மேக்ஸிமம் வோல்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்தால் கட் ஆஃப் பண்ணிடும். தென் அடுத்தது 12.6 அப்படின்னா லோடுக்கு 12.6 வோல்ட் போகும்னு அர்த்தம். அடுத்த ப்ரெஷ் பண்ணுறேன். 10.7 போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10.7 வோல்ட்டுக்கு கீழே இந்த பேட்டரி இருந்தால் டீப் டிஸ்சார்ஜ். அப்போ கட் பண்ணிடும், அவுட்புட்டை கட் பண்ணிடும். இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. ஓகே, அடுத்த அனதர் புஷ் அப்படி அப்படின்னா 24 ஹவர்னு போட்டிருக்கு. இதைத்தான் நான் வந்து செட் பண்ணியிருந்தேன். டஸ்க் டன் மோட் அப்படிங்கிறதுல இதை செட் பண்ணி என்ன பண்ணிவிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். 24 ஹவர்ஸ் அப்படின்னு எப்படி டிஸ்டர்ப் பண்ணணும்? இப்போ பாருங்கள், இதில் B1 அப்படின்னு இருக்குது. B1னா பேட்டரி 1. பேட்டரி 1னா லெட் ஆசிட் பேட்டரின்னு அர்த்தம். நாம் இதை டிஸ்டர்ப் பண்ண முடியும். மறுபடியும் 1 செகண்ட் பாருங்கள். இப்போ 36 டிகிரி சென்டிகிரேட் ரூம் டெம்பரேச்சர் காமிக்குது. ஒருவேளை இந்த யூனிட் உபயோகப்படுத்தும் பொழுது ஓவரால் ஹீட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஹீட் எவ்வளோங்கிறது காமிக்கும். அப்படி ஓவர் ஹீட் ஆச்சுன்னா இது உடனே ஸ்டாண்ட் பை மோடுக்கு வந்துடும், கட் ஆஃப் பண்ணிடும். ஓகே, இந்த டஸ்க் டான் மோட் அப்படிங்கிற என்ன பண்ணோம் அப்படின்னா, இரவு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். கரெக்டாக எரியும். இது எதை டிபெண்ட் பண்ணி பண்ணுது அப்படின்னா, சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய சிக்னல் வரல அப்படின்னாலும் ஒர்க் பண்ணுது. இப்போ என்னென்னா, ஒருவேளை யாராவது ஃப்ளாஷ் லைட் அந்த பேனல் மேலே அடித்தாவோ, ஒரு கார் லைட் அடித்தாவோ, அல்லது ஒரு மின்னினாவோ, அந்த வெளிச்சத்தை கூட இந்த பேனல் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் வோல்ட் ஏசி வோல்ட் வந்தாலும் வரலாம். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இந்த டஸ்க் டான் மோடில் என்ன நடக்கும் அப்படின்னா 10 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் கழித்து தான் இந்த லோடு ஆன் ஆகும் அல்லது ஆஃப் ஆகும். ஓகேவா? அந்த டிலே அப்படின்னு. இப்போது இந்த எக்ஸைட்டில் எடுத்துட்டிங்கன்னா 2 நிமிஷம் டிலே ஆகும். ஆனால் இந்த யூனிட்டில் 10 செகண்ட்லேருந்து 30 செகண்டில் அந்த ப்ராசஸ் நடக்கும். சரி, இப்போ பார்க்கலாம். அப்போது மறுபடியும் 1 செகண்ட். இப்போது நான் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரேன். 14.4 மேக்ஸிமம் வோல்ட்டு, தென் 12.6 லோடுக்கு போகிற வோல்ட்டு, 10.7 இந்த வோல்ட்டு தான் வந்து டீப் டிஸ்சார்ஜுக்கு உண்டான வோல்ட்டு. அடுத்து ப்ரெஸ் பண்ண 24 ஹவர்ஸ். இது வந்து செட்டிங் பண்ணிக்கலாம் டைமர். நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் வந்து என்ன பேட்டரி, நெக்ஸ்ட்டு வந்து எத்தனை டிகிரி சென்டிகிரேட் ரூம் டெம்பரேச்சர் இருக்குது, மறுபடியும் கம் டு நார்மல் பொசிஷன். இதுதான் வந்து மெனு. இந்த மெனுவில் நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்? இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேட்டரி இல்லையா? பாருங்கள், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். இது வந்து லெட் ஆசிட் பேட்டரினா 14.4, 12.6 டு லோடு, 10.7 டு டீப் டிஸ்சார்ஜுக்கு, தென் 24 ஹவர்ஸ் டைமர், தென் பேட்டரி 1. இதை நான் நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். இதை லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த B1ங்கிறது ஃப்ளிங்க் ஆகும், எடிட் அம்ஜி எரிஞ்சிட்ருக்கும். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண, இந்த ப்ளஸ் மைனஸ் மாற்றி இப்போது B1 அப்படிங்கிறத நான் B2வாவோ B3ஆவோ மாற்ற. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணேன்னா மறுபடியும் B1 அகேன். B1 அப்படிங்கிறது லெட் ஆசிட் பேட்டரின்னு சொல்லிட்டேன். இப்போ B2 செட் பண்ணிட்டேன். இப்படியே விட்டுட்டேன்னா கொஞ்சம் நேரத்தில் அதே செட் ஆயிரும். ஓகேவா? இது 20 டைம்ஸ் ஆர் 15 டைம்ஸ் சம்டைம்ஸ் ஃப்ளிங்க் ஆகும். ஃப்ளிங்க் ஆகி அப்படியே செட் ஆயிரும். அப்போ என்னாச்சுன்னா B1 அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த லெட் ஆசிட் பேட்டரி எடுத்துகிட்டு லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணினேன்னா நான் இந்த மாதிரி செட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ செட் ஆயிடுச்சு.
இப்போ லித்தியம் அயன் பேட்டரி செட் பண்ணோன்னே பாரு அதனுடைய பேராமீட்டர்ஸ் எல்லாமே மாறிடும். 12.6 மாறி போச்சு. ஏன் 12.6 மாறிச்சு? லித்தியம் செல்லினுடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்லும் 3.7 மேக்ஸிமம் 4.2. ஓகேவா? அப்போ 3 செல்லு சீரீஸ் பண்ணோம்னா 12.6 அதுக்கு மேலே வந்தால் கட் ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது இதனுடைய ட்ரெயின் வோல்டேஜ் வேறு 10 முதல்ல 7 இருந்துச்சு, இப்போ 10.5 மறுபடி 1 செகண்ட். இப்படி எல்லாமே என்ன பண்ண முடியும்? இது 9 வோல்ட்டில் ட்ராப் அவுட் வோல்ட்டு. ஓகே, மறுபடி 1 செகண்ட். இதை ப்ரெஷ் பண்ணால் மாறிட்டே இருக்கும். இது B2 பொசிஷனில் இருக்குது. தட் இஸ் டிகிரி சென்டிகிரேட் வருது. 12.6 வோல்ட் இப்போ ப்ரெசன்ட் பேட்டரி பொசிஷன் பாருங்கள். 12.6 10.5 லோடுக்கு கொடுக்குற வோல்ட் 10.5. முதல்ல வந்து 12.8 இப்போ 10.5. டீப் டிஸ்சார்ஜ் வந்து 9 வோல்ட். எதுக்கு? லித்தியம் பேட்டரிக்கு. முதல்ல லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் பேட்டரி. நான் எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். தென் நீங்கள் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு என்ஜினியர்களையும் இந்த மாதிரி இந்த கம்பெனி இல்லையோ ஏதோ ஒரு கம்பெனி ரெண்டுமே இருக்கணும். ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு விலை கம்மியில் ஒன்று எக்ஸைட் இருக்கணும், இல்லையா இந்த மாதிரி ஒரு கம்பெனி வாங்கி வச்சுக்கலாம். சிம்பிள் பேனல் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பழகுனா தான் புரியும். நான் என்ன தான் தியரிட்டிக்கல் நடத்தினாலும் ப்ராக்டிக்கல் நீங்களே அசம்பிள் பண்ணி பார்த்தா தான் ஒரு சப்ஜெக்ட் வந்து புரியும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்? அடுத்தது லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணதான் என்ன பண்ணணும்? இப்போது என்ன இருக்குது? பேட்டரி B2லேருந்து B3க்கு மாற்றணும். சிங்கிள் புஷ்ஷு, ரெண்டாவது புஷ்ஷு, அடுத்தது இப்போ என்ன பாருங்கள், பேட்டரி 2. நான் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த B2 அப்படிங்கிறது பிளிங்க் ஆகும். உடனே நம்ம எடிட் பண்ணலாம், செட் பண்ணலாம். இப்போது ப்ரெஸ் பண்ணேன்னா B3 அப்படியே விட்டுட்டேன்னா கொஞ்சம் நேரத்தில் அதுவே வந்து சேவ் ஆகிக்கும். அதாவது இந்த யூனிட்டு இப்போது லெட் ஆசிட் பேட்டரியில் இருந்தது, இப்போ ப்ரெசண்ட் இருந்து பெரோபாஸ்பேட்டுக்கு மாறிடுச்சு. நான் ஒவ்வொருத்தரையும் பேட்டரி உங்களுக்கு மாற்றி காமிக்கல. பேசிக்காக லெட் ஆசிட் பேட்டரி மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த யூனிட் ஆப்ரேட் ஆகணுன்னா நான் அதுவும் செய்யணும். இருந்தாலும் உங்களுக்கு ஓவரால் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்கள்கிட்ட என்ன பேட்டரி இருக்குன்னே தெரியாது. செட் ஆகிருச்சு. உங்கள்கிட்ட பெரோபாஸ்பேட் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். லெட் ஆசிட் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். லித்தியம் பேட்டரி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் பேராமீட்டர்ஸ் மாறும். ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி இருக்குது. வேணும்னா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேவா? உதாரணமாக பாருங்கள், 14.6 இருக்கு இல்லையா, இதை 14.5ஆவோ 14.7ஆவோ நீங்கள் மாற்ற முடியும். அப்போது இது லாங் ப்ரெஷ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், எடிட்டாக பிளிங்க் எரியும். ப்ளஸ் மைனஸ் சம்மந்தி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், நீங்கள் பார்த்து செட் பண்ணிக்கலாம். நான் இதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஓகேவா? இப்போது ப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது எந்த பேட்டரி செட் கடைசியாக பண்ணலாம்? B3 பண்ணியிருக்கோம் இல்லையா? உடனே அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு இல்லையா? மறுபடியும் பாருங்கள், 14.6 எல்லாம் 0.2 டிஃப்ரென்ஸ் தான். இது 12 வோல்ட் எக்ஸாக்டாக வெளியே போகும் லோடுக்கு. முதல்ல வேறு லோடுக்கு போகிற வோல்ட் வேறு, இது 12. தென் அதுக்கப்புறம் டீப் டிஸ்சார்ஜுக்கு 10 வோல்ட். ஓகேவா? அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு நாம் லித்தியம் செல் பேட்டரிக்கு ஒரு PMS யூஸ் பண்ணியிருப்போம், பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுவே ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இருந்தாலும் 1 செகண்ட் இது பார்த்துக்கும். அதேமாரி லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி இருந்தாலும் அதுக்குள்ளேயும் PMS இருக்கும். நீங்கள் அதெல்லாம் படிங்க, தெரிஞ்சுங்க. ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா? சோலார் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு நல்ல குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். இதுதான் சேனலுடைய நோக்கம். ஓகேவா? தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். படிக்கிற ஸ்டூடெண்ட் சரி, பாலிடெக்னிக் படித்தவங்க, கம்ப்ளீட் பண்ணவங்க, இன்கம்ப்ளீட் யாராவது என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை, இந்த சோலார் எனர்ஜி பற்றிய நாலேஜை தெளிவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் டே பை டே. ஓகேவா? ஆன்லைன் ட்ரைனிங் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு ஒரு கான்செப்ட், இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.